ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். நான் வந்து இது நைட்டு தான் எடுக்க ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. அப்போ தான் எடுத்தேன். அதனால் கொஞ்சம் அலைஞ்சு போய் இருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு காலையிலே வந்து 6 மணிக்கு இருக்கும். 6 மணிக்கே அவளை குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சடங்கை சுற்றுறாங்க. ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ண 40 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஐயரை வச்சு இந்த மாதிரி கழிப்பாங்க. யார் இதில் செய்வாங்கன்னு தெரியல, ஆனால் எங்கள் இதில் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஃபங்க்ஷனுக்கு எதுக்குனாலுமே அட்டன் பண்ண முடியும். ஸ்கூலுக்கு போகிறத தவிர்த்து மற்ற எந்த இதுவுமே வந்து அவளால் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது. ஐயர் வந்து அந்த பரிகாரம் எல்லாமே வந்து செஞ்சிகிட்டு இருந்தாங்க. ஓமகுண்டெல்லாம் வளர்த்து அந்த மாட்டு கோமியம் அதெல்லாம் வந்து வீடு முழுக்காவே வந்து தெளிச்சுடுவாங்க நல்லா ஊதி. அது வந்து அப்போ தான் கழிப்பு கலைஞ்ச மாதிரி இது பண்ணுவாங்க. என் வீட்டில் எந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்கள் இதில் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உங்கள் இதில் யாராவது இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் முறைப்படி இப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமேட்டு ஈவினிங் டைமில் வந்து தாய்மாமா வீட்டிலேருந்து எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. பூவு அப்புறமேட்டு சாரீ எல்லாமே வந்து மாமா வீட்டிலேருந்து தானே கொண்டு வருவாங்க. அவங்களே வந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து மாலை எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் பாப்பாவுக்கு வந்து எடுத்திருக்க சாரியும் ப்ளவுஸும். நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து நான் தான் கொஞ்சம் கட்டிலாம் விட்டேன். மேக்கப் ஃபுல்லாகவே வந்து நான் தான் பார்த்தேன். நானும் எங்கள் அத்தையும் வந்து எங்கள் அத்தை சாத்திரப்படி எங்கள் அத்தை தான் புடவைலாம் கட்டி கொடுக்கணும், தாய்மாமா ஒய்ஃபு. அதனால் அவங்க சாத்திரப்படி பூ தலையில் அவங்க தான் வச்சுடுவாங்க. அது மாதிரி சாத்திரம் மட்டும் அவங்க பண்ணிவிட்டு மீதி இதெல்லாம் நானும் எங்கள் அத்தையும் வந்து சேர்ந்து அப்படி பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்னால் எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆளாக கிளம்பிடுவேன் நான். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதுனாலுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவளுக்கு அந்த மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தோம். அவளுக்கு அவ்வளோ மழை போடுதான், அவளால் வெயிட் தாக, அவளை சின்ன பிள்ளை தானே அப்படின்ட்டு பண்ணிட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இந்த சந்தனம் எல்லாமே தலையில் கன்னத்துலலாம் தடவி விட்டுட்டு நெத்திலெலாம் பொட்டு வைப்பாங்க. வச்சு மஞ்சள் பச்சரிசி கலந்த அரிசியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பக்கத்துலேயே வந்து மாப்பிள்ளைக்கு துணையாக வந்து எங்கள் அத்தை பிள்ளையை தான் உட்கார வைப்பாங்க, மாமா பொண்ணை. ஸோ பின்னாடி இப்படி தான் இருந்துச்சு. பின்னாடி நாங்கள் சௌரி முடி வச்சுருந்தோம். இது வந்து நைட்டு எல்லாருமே கிளம்புன ஒரு 11 மணி இருக்கும் நைட்டு. இது வந்து நான் மேக்கப் முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவளோட லுக் இப்படி தான் இருந்துச்சு மாலை போடுறதுக்கு முன்னாடி. எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து பரிமாறணும். இங்கே வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் தால்ச்சா, ரசம், வெள்ளை சாதம், சாம்பார், அவ்வளோதான். இது வந்து பாப்பாவுக்கு துணி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு மொதல் நாள் வந்து நானும் அம்மா பாட்டி 3 பேருமே போய் அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருக்கோம். நிறையா வந்து நம்ம மெட்டீரியலாகவே வந்து சுடிதார் கொடுத்துருவோம். ஏன்னா பிள்ளைங்க வளர்கிற பிள்ளை அவள் வந்து தச்சு போட்டுக்குவா அப்படின்ட்டு இதெல்லாம் சைஸை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுடிதார் மட்டும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு அந்த பொம்மைலாம் வந்து க்யூட்டாக இருந்துச்சு. இது ஆல்ரெடி நான் ஈரோடுக்கு வந்தாலே வந்து இந்த ஷாப்புக்கு தான் வருவோம். நிறைய வந்து அந்த பொம்மை தான் வந்து என்னோடய வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இது ஒரு ட்ரெஸ்ஸு, இது ஒரு ட்ரெஸ்ஸு, 2 சுடிதார் மெட்டீரியல் வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ அவளுக்கு வந்து இந்த எல்லோ கலர் வந்து நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்ட்டு. அது க்ரீன் கலரில் வந்து நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து எங்கள் சின்ன மாமா ஒய்ஃப் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. மொத்தம் 3 மாமா இருக்காங்க. அவங்க 2வது மாமா வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட சாரீ. மொதல் மாமாவும் 2வது மாமாவும் சேர்ந்து தான் இருக்காங்க. 3வது மாமாவும் 2வது மாமா மட்டும் தான் கொஞ்சம் தனியாக இருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் போட்ட மோதிரம் 1 கிராமு. ஸோ அதுவே 7500 வந்துட்டு. அவளுக்கு வந்து ஃபங்க்ஷனில் இப்படி தான் இருந்துச்சு சாரீ. நானும் அவளும் சேர்ந்து சும்மா பிக் எடுத்துக்கிட்டோம். இப்போ இருக்க காலத்துலலாம் வந்து நகை வாங்குறது ரொம்ப கஷ்டம்.
இப்போ முடியாது. அவ்வளோ காசு போட்டு எப்படி தான் பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னா என்னன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போயே நம்ம சேவிங்ஸ் பண்ணால் தான் உண்டு பெண்கள் பிள்ளைங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.